ஹலோ. நம்ம இன்னைக்கு சிக்கன் ஷாப்ல என்ன பார்க்க போறோம்னா, ஒரு ரீட்டைல் பில், ஹோல்சேல் பில் எப்படி போடுறது, ரீட்டைல் பில்னா என்ன, ஹோல்சேல் பில்னா என்ன அப்படின்றது எல்லாத்தையும் நான் இந்த வீடியோல உங்களுக்கு தெளிவா சொல்ல போறேன். ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம இப்போ ஐட்டம் மாஸ்டர் ஓபன் பண்ணியிருக்கோம். இதுல ரெண்டு காலம் இருக்கு பாத்தீங்களா? ஒன்னு ரீட்டைல் ரேட், இன்னொன்று ஹோல்சேல் ரேட். ஸோ நம்ம ஒவ்வொரு ப்ராடக்ட்டுக்கும் ரீட்டைல் ரேட், ஹோல்சேல் ரேட்னு வச்சிருக்கோம். அதாவது ரீட்டைல்னா என்னன்னா, நம்மகிட்ட வந்து எண்டு கஸ்டமர், அதாவது வீட்டுக்கு வாங்கிட்டு போறவங்க, அவங்கள தான் நம்ம ரீட்டைல் ரீட்டைல் கஸ்டமர் சொல்லுவோம். ஹோல்சேல் கஸ்டமர்னா நம்மகிட்ட கோழி வாங்கிட்டு போய் அவங்க கடை வச்சு விற்பாங்களா, அவங்கள ஹோல்சேல் கஸ்டமர்ன்றத மாதிரி சொல்லுவோம். அதனால தான் ரீட்டைல் அண்ட் ஹோல்சேல்ன்றத உங்களுக்கு எக்ஸ்பிளேஷன்ஸ் கொடுத்துருக்கேன். ஸோ இங்க நம்ம ஆல்ரெடி சாஃப்ட்வேர்ல வந்து செட் பண்ணியிருக்கோம். ஃபார் எக்ஸாம்பிள் லைவ் பேர்டு வந்து ரீட்டைல்னா 190, ஹோல்சேல்னா 160. அதே இது ட்ரெஸ்டு சிக்கன் ரீட்டைல்னா 200, ஹோல்சேல்னா 180ன்னு சொல்லி இங்க நம்ம ஐட்டம் மாஸ்டர்ல செட் பண்ணி வச்சிருக்கோம். இப்ப பாருங்க, நான் பில்லிங் போறேன். ஸோ பில்லிங்ல பாத்தீங்கன்னா கஸ்டமர் நேம், அதாவது கஸ்டமர் நேமே இல்ல அப்படின்னா அந்த பில் ரீட்டைல் பில்லா வரும். இப்ப ஃபார் எக்ஸாம்பிள் இங்க பாருங்களேன், நான் ப்ராடக்ட் கோடு 1ன்னு கொடுத்துட்டு என்ட்ரு அடிக்கிறேன், 190 ரூபா வந்துகிட்டு இருக்கு. இதே இது 2ஆம் நம்பர் கொடுத்து என்ட்ரு அடிக்கிறேன், 200 ரூபா வந்துகிட்டு இருக்கு. இப்ப பாருங்க, இதே விஷயத்த நான் இப்ப கஸ்டமர் மேல ஏதாவது ஒரு கஸ்டமரை நான் செலக்ட் பண்றேன். இப்ப ஃபார் எக்ஸாம்பிள் சரவணா சிக்கன்றதை செலக்ட் பண்ணிட்டேன். இப்ப பாருங்க, என்னுடைய ஐட்டம்ஸ் எல்லாம் நான் மறுபடியும் வேற ஐட்டம்ஸ் போடுறேன். இப்ப பாருங்களேன், 160 ரூபா வருது. ஸோ கஸ்டமர் நேம் செலக்ட் பண்ணாங்கன்னா அவங்க ஹோல்சேலு, கஸ்டமர் நேம் இல்ல அப்படின்னா அது ரீட்டைல் பில்லிங்ன்றத கன்சிடர் பண்ணிக்கிறது தான். இப்படிதான் நம்ம சிக்கன் சாஃப்ட்வேர் டிஃபைன் பண்ணியிருக்கோங்க. இதுல இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னா, ஃபார் எக்ஸாம்பிள் இதுலயே நம்ம சிக்கன்ல இன்னொரு ஆப்ஷன் பண்ணியிருக்கோம். இப்ப ஒரு கஸ்டமர் வராங்க, ட்ரெஸ்டு சிக்கன். ஸோ அந்த கஸ்டமர் ட்ரெஸ்டு சிக்கன்ல எனக்கு 150 ரூபாய்க்கு மட்டும் கொடுங்கன்னு சொல்லிட்டாங்கன்னா, நம்மளுக்கு குவான்டிட்டியில போடாம அமௌண்ட்ல போய் 180ன்னு என்டர் பண்ணிட்டோம். ஸோ ஆட்டோமேட்டிக்கா குவான்டிட்டி வந்து அதுவே கால்குலேட் ஆகிக்கிறோங்க. ஏன்னா மோஸ்ட் ஆஃப் சிக்கன் கடையில வந்துட்டு சில பேர் கேஜில எல்லாம் கேட்க மாட்டாங்க, அமௌண்ட்ல தான் கேட்பாங்க. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ஸ்கின் அவுட் சிக்கன் எடுத்துக்கிறேன். இப்போ இந்த ஸ்கின் அவுட் சிக்கன்ல கஸ்டமர் வந்து எனக்கு 70 ரூபாய்க்கு கொடுங்கன்னு சொல்லி நம்ம 70 ரூபா அமௌண்ட் போட்டாலும் குவான்டிட்டி ஆட்டோமேட்டிக்கா கால்குலேட் ஆகி வந்துக்கிடும். ஸோ இந்த ஆப்ஷனுமே நம்ம சாஃப்ட்வேர்ல இருக்கு. ஸோ நம்ம சாஃப்ட்வேர்ல இப்ப எப்படி ஒரு கஸ்டமருக்கு ஹோல்சேல் பில் போடலாம், அதாவது ஹோல்சேல் ரேட்ல பில் போடுறது, ரீட்டைல் ரேட்ல பில் போடுறதுன்னு உங்களுக்கு தெளிவா தெரிஞ்சிருக்கும்ன்றது நினைக்கிறேன். இப்போ இன்னொரு விஷயம் பாருங்களேன், இந்த கஸ்டமர் நம்ம இங்க செலக்ட் பண்ணாலேவும் அவங்களுடைய ஹோல்சேல் கஸ்டமரா இருந்தா அவங்களுடைய ப்ரீவியஸ் பேலன்ஸ்ன்றது இங்க வந்துடும். இப்ப பில் அமௌண்ட், டோட்டல் அமௌண்ட் இவங்க எது பே பண்ணாங்களா இதுல பே பண்ணிக்கலாம். இதை விட இவங்களுடைய லாஸ்ட் 5 டிரான்சாக்சனோட ஹிஸ்டரி இதுல வந்துடும். ஃபார் எக்ஸாம்பிள் இவங்க கடைசியா நம்ம வந்து எப்ப கோழி வாங்கிட்டு போனாங்க, என்ன ரேட் வாங்கிட்டு போனாங்கன்ற டீடைல் தான் இதுல வந்துருங்க. ஸோ இதுதான் சிக்கன் ஷாப்ல இருக்க ரீட்டைல் அண்ட் ஹோல்சேல் பில் என்ட்ரி.